Alhamdulillah. Alhamdulillahilladzi hadana ila daris salam. Assalatu wassalamu ala rasulihil anam. Sayyidina wa maulana Muhammadin sallallahu alayhi wa sallam alladhi azala anna al-dhalam. Wa ala alihi wa ashabihi al-kiram wa atba'ihi ila jami'il idham. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم صدق الله مولانا اللطيف وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم. அளவிலா அருளும் அளவிலா அன்பும் இளங்கும் ஓர் இறையின் இனிய பேர் போற்றி மறுவிலா தெளிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிதனை வேண்டி அல் குத்துபுல் அக்பர் வல் கௌசுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் துஆ பேட்டினை நாடியவனாய் ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுவும் அவனது ரசூலும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விளக்கினார்களோ அவைகள் அனைத்தையும் விட்டு விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய சாதாத்துமார்களே, கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, புனிதமான ஷாதுலியா தரீகாவை சார்ந்த இஹ்வான்களே, அருமை சிறார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் பொருந்திய பாரம்பரியத்தில் தன்னை பதித்துக் கொண்ட சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் புனிதமான இந்த ஜாவியாவில் மக்கள் எல்லாம் மானிடர்களாக வாழுவதற்கு வழிவகை செய்து கொடுத்த இந்த தரீகா நூர்ந்து போகக்கூடாது, என்றும் பிரகாசிக்க வேண்டும், என்றும் சுடர்விட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் இங்கு ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல, அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு இங்கே பணிக்கப்பட்ட தலைப்பு முஅ்ஜிஸத்தும் கராமத்தும். நான் ஆரம்பத்திலே ஒரு வசனம் ஓதினேன். அல்லாஹ் சொல்லுகிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி நிச்சயமாக இறை நேசர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம் அவர்களுக்கு எந்தவிதமான அச்சமும் இருக்காது,
வலாஹும் யஹ்ஸனூன் அவர்கள் கவலை கொள்ளவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப இறை நேசர்கள் என்பவர்கள் இறைவனை நேசித்த நன்மக்கள், இறைவனும் அவர்களை நேசித்தான். குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லுவான், யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. எனவே தான் ஒரு சூஃபி மகானிடம் ஒருவர் கேட்கிறார், அல்லாஹுடைய நேசத்தை நீங்கள் எப்படி பெற்றீர்கள் என்று சொல்லுகிற பொழுது, நான் என்ன நேசிப்பதற்கு, முதலில் அவன்தான் என்னை நேசித்தான், பின்புதான் நான் அவனை நேசித்தேன். இது என்ன வித்தியாசமான பதில் சொல்லுகிறீர்கள்? கேட்டவர் ஆச்சரியத்தோடு வினவ, அந்த பெரியவர் சொன்னார்கள், நான் சொல்லவில்லை இதை, அருள்மறை குர்ஆன் சொல்லி காட்டுகிற விஷயம். அல்லாஹ் சொல்லுகிறான், யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா. யுஹிப்புஹும் அந்த இறை நேசர்களை அல்லாஹ் தான் முதலில் நேசித்தான். யுஹிப்பூனஹு அவர்கள் அல்லாஹுவை நேசித்தார்கள். அப்போ முதல்ல அல்லாஹ் சொல்றது யுஹிப்புஹும், அல்லாஹ் அவர்களை நேசித்தான். ஆக இறை நேசம் என்பது எதன் வாயிலாக கிடைக்கும்? அவர்களுடைய குணாதிசயத்தை அல்லாஹ் சொன்னான். அவர்கள் எந்த விதமான கவலையும் கொள்ள மாட்டார்கள், அச்சப்படவும் மாட்டார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் தருகிற பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற காலத்தில் வாழ்ந்த அந்த தூய்மையான வாழ்வை கொண்டு நாளை மறுமையில் என்ன நடக்குமோ என்கின்ற கவலை அவர்களுக்கு இருக்காது. என்ன சித்திக்குமோ என்கின்ற பயம் அவர்களுக்கு இருக்காது. நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை எந்த நிலையில் கொன்று வைப்பானோ என்கின்ற அச்சப்பாடு இருக்காது. கபருடைய வாழ்வில் மோட்சம் கிடைக்குமா என்கின்ற பயமோ, அல்லது நாளை மறுமையுடைய நிகழ்வுகளில் ஏதாவது தடங்கு ஏற்பட்டு விடுமோ என்கின்ற எந்த விதமான அச்சங்களும் அவர்களுக்கு இருக்காது. அங்கே சென்றதின் பின்னாலும் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பார்கள். ஏனென்றால் நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம், சுவர்க்கம் என்பது நிம்மதியான ஒரு இடம். அந்த நிம்மதியான இடத்தில் நாம் நாடியவைகள் எல்லாம் கிடைக்கும். வமா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸ் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லுகிறான். நீங்கள் நாடியவைகள் எல்லாம் சுவனத்தில் கிடைக்கும் என்று இருக்க, அந்த சுவனத்திலும் கவலைக்குரியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் என்பதை இந்த வசனமும் எடுத்து காட்டுகிறது. இன்னும் பல நபிமொழிகளும் எடுத்து காட்டுகிறது. யார் கவலை கொள்வார்கள்? சுவனம் என்பது ஒரு தரத்தில் உள்ளது அல்ல, பல தரஜாக்கள் சுவனத்திலே இருக்கிறது. உயர்வான சுவனத்தில் இருப்பவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் மற்றவர்கள் சில கவலைகளில் இருப்பார்கள். நாமளும் வாழும் பொழுது நல்லா வாழ்ந்திருந்தா, அல்லாஹ் ரசூல் உகந்த வழியில வாழ்ந்திருந்தா, நாமளும் அந்த உயர்வான தரஜாக்கு போயிருக்கலாமேன்னு கவலைப்படுவாங்க. ஆனால் இறை நேசர்கள் அந்த கவலைகளிலேயே தோய மாட்டார்கள். கவலையே இருக்காதவர்களுக்கு மிக சந்தோஷத்தோடு இருப்பார்கள். காரணம், இந்த வாழ்வில், இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்வின் தூய்மை, அதனால் கிடைத்த பரிசு அவைகள். சரி, அந்த இறை நேசர்கள், நான் ரொம்ப விளக்கமா சொல்றதுக்கு உண்டான நேரங்கள் அல்ல இது. வழங்கப்பட்டது 1 மணி தியாலங்கள் தாராளமாக கொடுத்திருக்கிறாங்க. 1 மணி தியாலம் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு இடையில் நான் செய்திக்கு வர வேண்டும்.